தங்கச்சி, நீ செஞ்ச கொலை யாருக்கும் தெரியாம மண்ணை மூடி மறைச்சிட்டோம். சாதாரணமா மறைக்கல, 12 அடி தோண்டி புதைச்சிருக்கோம். போலீஸ் நாய் வந்தா கூட மொப்ப முடிக்க முடியாது. இது மட்டும் வெளியே தெரிஞ்சது வேலூர் தான். அது மட்டுமா, கடைசியில தூக்குல வேற தொங்குறமே. தூக்குனாலே கடைசிதானே. பேசாம அண்ணன் கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுருங்க. கையெழுத்தா? எதுக்கு? எதுக்கா? உன் ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் உன் சம்மதத்தோட எங்களுக்கு எழுதி கொடுத்ததா பத்திரம். நீ பத்திரமா இருக்கணும்னா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு, இல்லனா தொங்குவேன். அண்ணே, உங்களை எவ்வளவு நம்பினேன், நீங்களே இப்படி பண்ணலாமா? இப்பவும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும் தாமா பணத்தை ஆழமா நோண்டி புதைச்சிருக்கிறோம். அதுக்காக வேணும் 5 லட்சமோ 10 லட்சமோ தர்றேன், வாங்கிக்கங்க. எதை வேணாலும் என் பணத்தால வாங்கிடுவேன்னு அடிக்கடி சொல்லுவிய. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாங்கிரு சொல்ல விட்டது. முடியாது, முடியாது. உங்க சுயரூபம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஏமாத சமயம் பார்த்து என் சொத்தையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு போக வந்த திருட்டு பசங்க நீங்க. ஐயோ, என் பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் கொடுக்காத மரியாதையை நான் உங்களுக்கு கொடுத்தேனே. எனக்கு வேணும், எனக்கு வேணும். மரியாதையை வெளியே போங்க, இல்ல இல்ல ரவியை சுட்டு கொண்ட மாதிரி உங்களையும் கொன்னுடுவேன். என்ன மிரட்டுறியா? இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடல, உன்னை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு சொந்தமானவங்க எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜால்ரா பசங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்றவங்க. குடுக்கிற கையை எடுக்கிறதுக்குள்ள வெடிக்கன்னு கிடைக்கிற நாய்ங்க. உங்க பணத்துக்காக உங்களை ஒரு நாள் கொலை செய்ய கூட துணிய பயப்பட மாட்டாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நிறுத்து. இழுத்துட்டு போ. வழியில கட்டிடாதீங்க. எல்லாரும் போ. விநாயகம், அந்த பத்திரத்தை எடு. தங்கச்சி, இப்போது ஒரு கையெழுத்து போடு. என் உயிரே போனாலும் நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். என் சொத்து என் பிள்ளைகளை பேரனையும் தான் சேரும். அடேடே, புள்ள பேரன் சென்டிமெண்ட்லாம் பொத்துக்கிட்டு வருதோ? விநாயகம், அந்த சென்டிமெண்ட்டை எடுத்து வந்திருக்கிறியா? எடுத்து வந்திருக்கேன். எடுத்துக்கிட்டு வந்து தங்கச்சி கிட்ட காட்டு. வரேன். ஐயோ, எங்க ராஜா, ராஜா. டேய், குழந்தை மிரண்டு போயிருக்கு, விளையாட்டு காட்டுங்கடா. பாவீங்களா, அந்த பச்சை மண்ணை ஒண்ணு செய்ய வேண்டாம் சொல்லுங்க. உங்களுக்கு கையெழுத்து தானே போடணும், நான் போடுறேன். சிதாபுகளா, இது எப்படி இருக்கு? வர நீ வருவேன்னு தெரியும்டா. டேய், மாப்பிளை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. போங்க.
ஹீரோ ஹீரோ கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன தங்கச்சி தகச்சு போய் பாக்குற? நீ இவனை சுட்டது, இவன் செத்தது, இவனை நாங்க புதைச்சது எல்லாமே செட்டப் தான். அட பாவிங்களா! நீங்க நல்லவர், என்ன விட்டு. இவன் வேற என்னையா இது? என்ன அது வேலூரோட பயங்கரமா இருக்கு? எங்கயா அந்த கொரில்லா?
மன்னிச்சிருமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, ஓடி வா. சித்தப்பங்களா எங்க ஓடுறீங்க? வேலூருக்கு. இதா வர. வாங்க சார். இந்த சித்தப்பங்களா இவரையும் கூட்டிட்டு போங்க. ஒரு பானை சோறு சமைச்சா 3 பேர் பங்கு போட்டுக்கலாம். ஒரு பானை சோறு இவனுக்கே பத்தாது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த 3 பேர் தான் விளங்க மாட்டுங்க. நீங்க ஒண்ணும் விளங்க மாட்ட வேணாம். விலங்கு நானே வச்சிருக்கேன். பின்னால யூஸ் ஆகும்னு முன்னாலே வேலூர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எதுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம்? கதை முடிய போகுது, இப்ப கூட சொல்லக்கூடாதா? நீட்டு நீ நீட்டினது போதும், பொறுப்படு. இரு இரு, என் மருமக பிள்ளைங்களுக்கு நான் தான் எடுப்பேன். நீ போ. ஆடேங்கப்பா. அத்தை எனக்கு எல்லாரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. என்ன முழிக்கிற? இப்ப அத்தை பூரா சேஞ்சுடு. பச்சை கொடி காட்டியாச்சுல. 1 வாங்க. 2 3. மாப்பிள்ளை, நாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இங்கேயே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எங்க மாப்பிள்ளை என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? நான் உங்க வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு இங்க வரல அத்தை. உங்களை திருத்தி நீங்களும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொடுங்க. நீங்களும் உங்க குடும்பத்தோட அந்த ஆண்டோடைய அருள் பெற்று சந்தோஷமா இருங்க.